தமிழகத்தில் காலை 10 மணி வரை 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தமிழகத்தில் காலை 10 மணி வரை 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க முத்துக்குமார். வணக்கம். தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகின்ற நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கிறது. தமிழகத்தில் கோடை மழை என்பது கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே நேற்று இரவு சற்று லேசான மழை என்பது பெய்து வந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையுமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் காலை 10 மணிக்குள் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலும் அதே போல புதுச்சேரியை பொறுத்தவரை காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 5:30 மணி வரை அதிகாலை வரை மழை நிலவரம் என்பது பதிவாகியிருக்கிறது. அந்த தகவலும் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5.5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 3.85 சென்டிமீட்டர் மழையும், கோவை, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, சேலம் மாவட்டம் சந்தியூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த 8 மாவட்டத்திற்கு மழை இருப்பதாக தகவல் தெரிவித்த நிலையில் அடுத்த கட்ட தகவல் என்பது கூடிய விரைவில் வரும். ஆக இந்த 8 மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரிரு இடங்களில் லேசான இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அதே போல புதுச்சேரியை பொறுத்தவரை காரைக்காலின் ஓரிரு இடங்களில் லேசான இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.